வயல்ல மருந்து அடிச்சிட்டு மிச்ச மருந்து கொஞ்சம் இருக்கு வீட்டில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஸ்ப்ரேயரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை கொஞ்சம் மருந்து இருக்கணுன்னே நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியாவது அடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேயரை தூக்கிக்கிட்டு டபக்குன்னு வேலையை ஆரம்பிச்சு விட்டாச்சு. எலுமிச்சங்கண்டு எல்லாமே இப்போதான் பூத்து காயெல்லாமே காய்ச்சிருக்கு. இது கொஞ்சம் இன்னும் நல்லா பழுத்து வரட்டும்னு கடகடன்னு எலுமிச்சங்கண்டையில் அடிச்சுட்டு களையா இருந்தாலும் சரி எந்த செடியா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க எல்லா செடிக்கும் இன்னைக்கு அடிச்சு விட்றோன்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்துக்கும் மருந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. மகாவரி வேலையினாலும் சரிங்க இந்த மாதிரி மருந்து அடிக்கிற வேலையெல்லாம் நம்மளா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. இந்த வேலையை முடிச்சோடனே அக்கா வீட்டில் முருங்கைக்காய் இருக்குன்னு தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அதை வேற தூக்கிட்டு வந்து கட்டுக்கட்டா போடணுமேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து திண்ணையில போட்டாச்சு. முருங்கைக்காய் சீசன்றனால எல்லார் வீட்லயும் மரம் இருக்குங்க. எல்லார் வீட்லயும் ஒரு மூடை இருந்தா யாரு தான் வாங்குவான்னு தெரியல. இருந்தாலும் 1-2 பேராவது வாங்குவாங்களே, அவங்களுக்காகவே அதை கட்டுக்கட்டா கட்டி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒரு கட்டுலையும் 4 பீஸை நல்லதா பார்த்து வச்சு கட்டி ஆரம்பிச்சிட்டோம். கட்டு மட்டும் கட்டி முடிச்சுட்டு எங்க அம்மா வெளியில வித்துட்டு வந்துட்டேன்ட்டாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டு போட்டு முடிச்சுட்டு வேலையும் முடிச்சு விட்டாச்சு.